10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். அடுத்த கிளாஸ் பாருங்க. நமக்கு இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா செலக்டட் ஃபேமிலி ஆஃப் த ஆஞ்சியோஸ்போம் பீசஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது என்ன அப்படின்னா டைகாட் ஃபேமிலி. என்ன ஃபேமிலி கொடுத்துருக்காங்க? பிளான்ட் கிங்டம் இஸ் ஓ வித் த வாஸ்ட் ஆஃப் த வேரிட் ஃப்ரம் த பர்பஸ் ஆஃப் த ஸ்டடி. தே ஹாவ் பீன் கிளாசிஃபைட் இன்டு த ஆர்டிஃபிஷியல், நேச்சுரல் அண்ட் ஃபைலோஜெனட்டிக் APJ சிஸ்டம். ஓகே, என்ன சிஸ்டம் அப்படின்னா APG சிஸ்டம். System in a courses of that time, Bentham and Hooker system of classification is followed by the Indian till recently. ஏன் அப்படின்னா பெந்தம் அண்ட் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி கிளாஸ் நடத்தும் போது சொல்லியிருப்பேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ரீசன்? நமக்கு இந்தியா வந்து பிரிட்டிஷ் காலனி நாடாக இருந்தது இல்லையா? அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்த கிளாசிஃபிகேஷனில் தான் அதிகமாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். The great variation occur not only different families but also varieties in genera and species which are the included within the family variation occur in the numbers, arrangement, adhesion and the cohesion of the plural parts. We study the few families for the understanding the process and purpose of the classification. Okay, இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன ஃபேமிலி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேபேசி பார்க்க போகிறோம். பி ஃபேமிலி. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கிளாட். இந்த டேபிள் பாருங்கள், சிஸ்டமேட்டிக் பொசிஷன். கண்டிப்பாக சிஸ்டமேட்டிக் பொசிஷன் மட்டும் நமக்கு 2 மார்க்கில் கேட்கலாம். கிளாட் வந்து ஆஞ்சியோஸ்போம், யூடைகாட், ரோசாய்ட்ஸ், ஃபேபல்ஸ், பேபேசி. இது வந்து APG ஓட சிஸ்டம். பெந்தம் அண்ட் ஹூக்கர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் டைகாட்லடைன், சப் கிளாஸ் வந்து பாலிபெட்டலே, சீரிஸ் வந்து கால்சிஃப்ளோரே, ஆர்டர் வந்து ரோசேல்ஸ், ஃபேமிலி வந்து பேபேசி. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பெந்தம் அண்ட் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ டைகாட்லடன், பாலிபெட்டலே, சீரிஸ் வந்து கால்சிஃப்ளோரே, ஆர்டர் ரோசேல்ஸ், ஃபேமிலி பேபேசி. சரி, இதோட டயகனைட்டிஸ் ஃபியூச்சர்ஸ் சரிங்களா? கண்டிப்பாக நமக்கு என்னது பார்க்கக்கூடியது லீவ்ஸ் சிம்பிள் ஆர் இம்பேரிபின்னேட்லி காம்பவுண்ட். லீவ்ஸ் எப்படி இருக்குது? சிம்பிளாக இருக்குது. அதே மாதிரி எப்படி இருக்குது அப்படின்னா இம்பேரிபின்னேட்லி காம்பவுண்ட் ஆர் பால்மேட் லீப். பால்மேட்னா நமக்கு எப்படின்னா நம்மளோட கை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விரல்கள் மாதிரி இருக்கக்கூடியதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பால்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கை வரிசை மாதிரி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். லீப் பேஸ் இஸ் பல்வினேட், லீஃப்லெட் இன் ஸ்டிப்புலேட். சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பீசஸை வந்து இந்த முள் இருக்கக்கூடிய கேரக்டர் நமக்கு இருக்கும். சின்னதாக வந்து ஒரு முள் மாதிரி அப்படின்னா சின்னதாக ஒரு லீஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆர்ஜின் மாதிரி இருக்கும். அதுக்கு தான் பேர் ஸ்டிப்புலேட்னு சொல்லக்கூடிய கேரக்டரும் அரேஞ்சாக இருக்குது. இது எங்கே இருக்கும் அப்படின்னா லீஃப்லெட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து ஃப்ளவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜைகோமார்பிக். அப்போ ஜைகோமார்பிக்னா என்னது? நம்மளால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணால் ஈவனாக கிடைக்காது, 2 பார்ட்டு மட்டும்தான் கிடைக்கும். அப்போ ஜைகோமார்பிக். கொரல்லா, பேப்ரனஸ் ஐஏ, descendingly imbricate aestivation, posterior petals in outermost. petals வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுடு சரிங்களா? ஒன்னோட ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்னா ஒட்டி உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுதான் க்ளவுடுன்னு சொல்லக்கூடியது. ஸ்டாமன் மோனோடல்பஸாகவும் இருக்கும், டைஅடல்பஸாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஓவரி ஸ்டிப்பினேட், அதாவது எ ஷார்ட் ஸ்டால்க் ஆஸ் இஸ் த பேஸ், மோனோகார்புலரி யூனிலாக்குலார் வித் த மார்ஜினல் பிளாசன்டேஷன் இருக்குது. கொஷின் கேட்பாங்க என்ன பிளாசன்டேஷன் அப்படின்னா மார்ஜினல் பிளாசன்டேஷன். ஃப்ரூட் லெக்யூம் ஆர் லொமண்டம். ஃப்ரூட் எப்படி இருக்கும்? லெக்யூம் அல்லது லொமண்டமாக இருக்கும். த பைலோஜெனட்டிக் அண்டு இதில் பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருப்பாங்க. என்னென்ன நமக்கு முக்கியமான ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். லீவ்ஸ் எப்படி இருக்குது? நமக்கு சிம்பிள் ஆர் இம்பேரிபின்னேட்டு. ஃப்ளவர்ஸை பொறுத்த வரைக்கும் சைகோமார்பிக்கு. கொரலா பொறுத்த வரைக்கும் பேப்ளினேஸ் ஐஏ, டிசெண்டிங்லி இம்ப்ரிகேட் ஆஸ்டிவேஷன். போஸ்டீரியர் பெட்டல் வந்து அவுட்டர் மோஸ்ட். பெட்டல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா க்ளவுடாக இருக்குது. ஸ்டாமன்ஸை பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரிச்சுக்கலாம், மோனோஅடல்பஸ், இன்னொன்று டைஅடல்பஸ். ஓவரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பிடேட் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸ்டிப்பிடேட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா எ ஷார்ட் ஸ்டால்க் அஸ் இஸ் த பேஸ். மோனோகார்புலரி யூனிலாக்குலர் நமக்கு என்னது அரேஞ்ச் ஆகிருக்கும். பிளாசன்டேஷன் கேட்டாங்க அப்படின்னா மார்ஜினல் பிளாசன்டேஷன்.
ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது லெக்யூம் ஆர் லொமண்டம் சொல்லக்கூடியது. லொமண்டம் என்ன கேரக்டர் நமக்கு புளியெல்லாம் பார்த்துருப்பீங்க அல்லது பட்டாணியே பார்த்துருக்கீங்கன்னு வச்சுங்களேன். பட்டாணியை மேல் பாட்டை உரிச்சிங்கன்னா நமக்கு என்னது அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பட்டாணியாக கொட்டும் சரிங்களா. உள்ளுக்குள்ளே ஒன்று ஒன்று நமக்கு என்ன பண்ண அப்படின்னா அட்டாச் ஆகிருக்கும். இதுக்கு தான் பேர் என்ன அப்படின்னா லொமண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அடுத்தது ஜென்ரல் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் த பேபேசி இன்க்ளூடிங் அபவுட் த 741 ஜெனிரா அண்ட் மோர் தென் 20,200 species. The numbers are cosmopolitan in distribution but abundant in a tropical and the subtropical region. எங்கே அதிகமாக இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா டிராபிக்கல்லையும் சப்ட்ராபிக்கலில் தான் நமக்கு என்னது அதிகமாக இருக்கும். ஹேபிட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் த டைப் ஆஃப் த ஹேபிட் ஆர் ரெப்ரசன்டட் இன் திஸ் ஃபேமிலி. மோஸ்ட்லி ஹெர்பு, இண்டிகோஃபரா, குரோட்டலேரியா சரியா. அதே மாதிரி ப்ரோஸ்டேட் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து இண்டிகோஃபரா பைலா அப்படின்னு சொல்லக்கூடிய எரெக்ட் நிமிர்ந்த தண்டுன்னு சொல்லக்கூடியது. குரோட்டலேரியா வெர்கோசா. ஷ்ரப்பை பொறுத்த வரைக்கும் கஜான் துவரை சொல்கிறோம் இல்லையா அந்த இது. ஸ்மால் ட்ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா செஸ்பீனியா. கிளைம்பஸை பொறுத்த வரைக்கும் கிளட்டோரியாஸ் டெர்னேசியன்னு சொல்லக்கூடிய சங்குப்பூ சொல்கிறோம் இல்லையா அதான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த கிளட்டோரியா டெர்னேஸ்ன்னு சொல்லக்கூடியது கிளைம்பர் கொடி மாதிரி போகும். லார்ஜ் ட்ரீயை பொறுத்த வரைக்கும் புங்கேமியா, அதே மாதிரி டால்பேஜியா, எரித்ரோனியா, புங்கேமியான்னு சொல்லக்கூடிய புங்கேமியா பின்னட்டான்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு பெரிய ட்ரீ மாதிரி. அதே மாதிரி டால்பேஜியா லாட்டிபோலியா, எரித்ரீனா, பியூட்டியா இதெல்லாமே என்னது அப்படின்னா ட்ரீ. உட்டி கிளைம்பரை பொறுத்த வரைக்கும் முச்சினா. ஹைட்ரோஃபைட்டை பொறுத்த வரைக்கும் அசினாமின் ஆஸ்பரா அப்படிங்கிறது வந்து ஹைட்ரோஃபைட்டு. காமன்லி இஸ் கால் த பித்து பிளான்ட். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா பித்து பிளான்ட்னு சொல்லுவாங்க. அப்போ அசினாமின் ஆஸ்பரா அப்படிங்கிறது என்னென்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த பிளான்ட்டுக்கு என்ன பேர் பித்து பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து ரூட்டு கேரக்டரை பொறுத்த வரைக்கும் இது டைகாட்டு தானே. அப்போ கண்டிப்பாக நமக்கு என்னவாக இருக்கும் டேப் ரூட் சிஸ்டம் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. த ரூட் ஆர் நோடுலெட்டட். அதே மாதிரி என்ன இருக்கும் நோடுல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஹவ் the tuberculous the containing nitrogen fixing. அப்போ இங்கே என்ன அதிகமாக நடக்குது நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ரைசோபியமாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு சில பாக்டீரியா நமக்கு என்ன பண்ணும் நைட்ரஜன் ஃபிக்ஸிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து ரைசோபியம் லெகுமினோசோரம் சொல்லக்கூடிய பாக்டீரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெக்யூம் பிளான்ட் வெரைட்டியில் அதிகமாக நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் ஏரியல், ஹெர்பேசியஸ், உட்டி, டால்பேஜியா, அதே மாதிரி ட்வினிங் ஆர் கிளைம்பிங் கில்டோரியா வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் ஏரியல், ஹெர்பேசியஸ், உட்டி வந்து டால்பேஜியா, ட்வினிங் ஆர் கிளைம்பிங் கிளட்டோரியா. லீஃபை பொறுத்த வரைக்கும் லீஃப் வந்து சிம்பிள் ஆர் யூனிபோலியேட். டெஸ்மோடியம் கேங்கெட்டிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பைஃபோலியேட் அப்படிங்கிறது ஜார்னியா டைபில்லா அப்படின்னு சொல்லக்கூடியது. ட்ரைபோலியேட் 2 லீஃப் இருக்கிறது. அதே மாதிரி ட்ரைனா 3 இருக்கக்கூடியது. லாப்லாப் பர்பூரியாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைஃபோலியேட்னு சொல்லக்கூடியது. 3 டிவைட் ஆகிருக்கும். யூனிபின்னேட் ஆர் சிம்பிள் பின்னெட் வந்து கிளட்டோரியா டெர்னேசியா சங்குப்பூல வந்து யூனிபின்னெட் 1 அல்லது எப்படி இருக்கும் சிம்பிள் பின்னெட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஆல்டர்னேட், ஸ்டிப்புலேட், லீப் பேஸ், பல்வெனட்னு சொல்லக்கூடிய அதாவது பல்வெனட் அப்படின்னா லீஃபு அதை ஸ்டெம் பார்ட்டிலேருந்து கரெக்டாக லீஃப் ஆரிஜின் ஆகுது இல்லையா அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு வீங்கின ஒரு அமைப்பு இருக்கும். அதைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா பல்வினேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பு வந்து நமக்கு இந்த பேபேசி ஃபேமிலியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது பல்வெனேட் அண்ட் ஸ்டிப்யூல்ஸும் நமக்கு இருக்கும். ஃப்ரீ லீவ்ஸ் ஷோயிங் த ரெட்டிகுலேட்டட் வேனேஷன் டெர்மினல் லீஃப்லெட் மாடிஃபைட் இன்டு த டென்ட்ரியல் கொடி. எக்ஸாம்பிள் வந்து பைசம் சட்டைவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பட்டாணி சொல்கிறோம் இல்லையா அதோட கேரக்டர். இன்ஃப்ளோரசன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெசிம், குரோட்டலேரியா, வெர்கோசா, பேனிக்கிள் அப்படின்னா டால்பேஜியா லாட்டிஃபோலியா. ஆக்சலரி சால்ட்ருக்கு எக்ஸாம்பிள் வந்து கிளட்டோரியா டெர்னட்டா. என்ன நமக்கு வந்து கிளட்டோரியா டெர்னட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா ஃப்ளவர். அடுத்து நமக்கு என்ன இருக்கக்கூடிய கேரக்டர் நமக்கு ஃப்ளவர் கேரக்டர். இன்ஃப்ளோரசன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நமக்கு என்ன அப்படின்னா ஃப்ளவர் கேரக்டர். ஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் பிராக்டேட், பிராக்டியோலேட், செஸ்பீனியா, பெடிசிலேட்டு, கம்ப்ளீட் பைசெக்சுவல், பென்டாமரஸ்,
ஹெட்டிரோகிளைமடோமோனஸ், சைகோமார்பிக், ஹைப்போகைனஸ், சம்டைம் பெரிகைனஸ் நமக்கு என்ன இருக்குன்னா அரேஞ்சாக இருக்கும். அடுத்து கேலிக்ஸை பொறுத்த வரைக்கும் செப்பல்ஸ் 5, கிரீன், சின்செப்பலஸ், more or less united in the tube and the persistent, valvate or imbricate, add sepal is anterior in position. எப்படி இருக்கும், ஒவ்வொரு செப்பலும் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து கொரெல்லா அப்படிங்கிறது பெட்டல்ஸ் எத்தனை இருக்குன்னா 5, அப்போ பெட்டலஸ், unequal and the papillonaceous, vexillary and the descendingly imbricate, aestivation, all the petals have been clove at the base. This outermost petals is a large is called the standard petals or vexillum. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா நமக்கு வந்து standard petals அல்லது vexillum சொல்லக்கூடியது. Lateral 2 petals are lanceolate and curved. That is called the wing petals or ALAE. Wing petals are ALAE. Anterior 2 petals are partially fused and are is called the keel petals or carina. Keel petals are carina, which is encloses to the stamen and petal. இதோட பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா enclosed to the stamens and pistil. அடுத்து ஆண்ட்ரீஷியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டாமன் 10 எப்படி இருக்கும் அப்படின்னா டயடல்பஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரிங்களா, எப்படி இருக்கு நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள் 9+1 அப்படிங்கிற மாதிரி எப்படி இருக்கும் நமக்கு டயடல்பஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். கிளட்டோரியா டெர்னேஷியா, the add stamens is a posterior in position. This Asinomen aspera அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா Asinomen aspera, this is a stamens are fused to form 2 bundle, each the containing the 5 stamens இருக்கும். இப்போ இங்கே எப்படி 9+1 அப்படிங்கிறது இருக்கும், அந்த மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே வந்து இந்த Asinomas asperaன்னு சொல்லக்கூடியதில் வந்து 5+5 நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்சாக இருக்கும். ஸ்டாமன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், மோனோடல்பஸாக இருக்கும் அண்டு டைமார்பிக். 5 stamens having the longer filament and the other 5 stamens having shorter filament அரேஞ்ச் ஆகிருக்கும். 5 பெருசாக இருக்கும், 5 எப்படி இருக்கும் சின்னதாக நமக்கு வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். இதில் வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு the lancet 5 anthers are short and the blunt இருக்கும். சரிங்களா, இப்போ எப்படி இருக்கும் நமக்கு வந்து பிளண்ட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஆந்தர்ஸ் ஆர் டைத்திக்கஸ், எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் ஆந்தரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரெண்டாக டிவைட் ஆகிருக்கும், அதான் டைத்திக்கஸ்ன்னு சொல்லக்கூடியது. பேசி ஃபிக்ஸ்டு அண்ட் த டிகிசன் டு த லாங்கிடியூடினலி. அதுக்கடுத்த கேரக்டர் கைனீஷத்தோட கேரக்டர். இப்போ கைனீஷத்தை பொறுத்த வரைக்கும் மோனோகார்புலரி யூனிலாக்குலார், ஓவரி சுப்பீரியர் with the 2 alternating rows of the ovules on marginal placentation. என்ன placentation நமக்கு இந்த இடத்துல இருக்கும், marginal placentation present ஆயிருக்கு. ஸ்டைல் வந்து simple and bent. ஸ்டிக்மா flattened and feathery ஸ்டிக்மா. ஸ்டிக்மா எப்படி இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது, அதே பெதரினா எப்படின்னா இந்த கோழி இறகுலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் the characteristics of the fruit of the Fabaceae is a legume. எக்ஸாம்பிள் வந்து பைசம் சட்டைவம். சம்டைம் இன்டெகிசன்ட் அண்ட் ரேர்லி இன் ஏ லொமண்டம். கேரக்டர் என்ன அப்படின்னா டெஸ்மோடியம் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்சாக இருக்கும். அதாவது லொமண்டம் சொல்லக்கூடிய புளி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லொமண்டம் சொல்லுவோம். ஏன்னா இது வந்து நம்ம பட்டாணியை உள்ளே கட் பண்ணும் போது எப்படி இருக்கும், பிளான்ட்டை டைரெக்டாக ஒரு எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே இப்போ ரெண்டாக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கும், அதான் லொமண்டம் சொல்லக்கூடிய கேரக்டர். அதே மாதிரி டெஸ்மோடியத்தில் இருக்கும். இன் அராக்கி சைபோஜியா, அதாவது ஐப்போஜியனல் நிலக்கடலைன்னு சொல்கிறோம் இல்லையா, இதோட கேரக்டர் 1 மார்க் கொஷனில் கேட்பாங்க. இது என்ன நமக்கு என்ன அப்படின்னா ஜியோகார்பிக் ஃப்ரூட். சரிங்களா, அதாவது எப்படி இருக்கும் நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும் நிலத்துக்கு, அதாவது லேண்டுக்கு உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாயில் உள்ளுக்குள்ளே சீடு இருக்கும். ஆக்சுவலாக இதோட இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர் என்னென்னா ஃப்ளவர் மேலே வரும், ஆனால் சீடு வந்து கீழே ப்ரொடியூஸ் ஆகும். இது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஓகே, அராக்கி சைபோஜியா ஃப்ரூட் இஸ் அ ஜியோகார்பிக். Fruit develop and the matures from the underground. After fertilization, the tip of the ovary become meristematic and grow down into the soil. இதுதான் இம்பார்ட்டன்டான கேரக்டர். சரியா, ஏன் வந்து கீழே வந்து காய் காய்க்குது, மேலே ஃப்ளவர் இருந்தாலும் கூட ஏன் கீழே வந்து நமக்கு ஃப்ரூட்ஸ் வருது அப்படின்னா ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் என்ன ஆகுது, the tip of the ovary become meristematic and grow down into the soil. The ovary get buried into the soil and developing into the fruit. அடுத்து சீடை பொறுத்த வரைக்கும் எண்டோஸ்பெர்மிக் ஆர் நான் எண்டோஸ்போமிக்.
பைசம் சட்டைவம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெனி ஃபார்ம் அப்படின்னா கிட்னி ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்து கிட்னி ஷேப்பில் வந்து நமக்கு என்ன இருக்கும், இது வந்து நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். சரிங்களா? இதில் பாருங்கள் நமக்கு ஃப்ளவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எல்எஸ் ஆஃப் ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. எல்எஸ் ஆஃப் ஃப்ளவரில் வந்து கீழே இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு என்ன பேருனா ஸ்டிப் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு மேலே க்ரீன் கலரில் இருக்கக்கூடியதுக்கு என்ன பேருனா கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏரியா வந்து இங்கே வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது ஓவரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டைல், இந்த ஏரியாவுக்கு என்ன பேருனா ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் ஸ்டேமன், இந்த பாட்டு நமக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்டேமன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்டேமன் எப்படி பார்த்தோம் நம்ம 9+1 அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் லாங்காக இருக்கக்கூடியதான் ஸ்டிக்மா, இதுதான் ஃபீமேலோட கேரக்டர். அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடியது பெட்டல்ஸ், ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, இது நமக்கு என்ன அப்படின்னா பெட்டல்ஸ்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஸ்டாண்டர்டு பெட்டல்ஸ். ஓகே, அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கைனிஸ்தோட கேரக்டர் கொடுத்துருக்காங்க. கைனிஸ்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிறது ஸ்டிக்மா, இந்த லாங்காக சிலிண்ட்ரிக்கல் ஒரு நூல் மாதிரி இருக்கும், த்ரெட்டு மாதிரி. சரிங்களா? நீங்கள் வந்து இந்த 10th வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று செஞ்சுருப்பீங்க. ஐபிஸ்கஸ் ரோசா சைனன்சஸ் இருக்குது இல்லையா, செம்பருத்தி, அதோடைய இதை கட் பண்ணி எடுத்திருப்பீங்க. அப்போ நல்லா த்ரெட்டு மாதிரி நீளமாக வரும். அதான் நமக்கு என்ன அப்படின்னா ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஓவரி. அப்புறம் இந்த பார்ட்டுக்கு என்ன பேருனா ஸ்டிப் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கைனிஷத்தோட ஒரு கேரக்டர். அதுக்கடுத்தது சிஎஸ் ஆஃப் ஓவரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது ஓவியோல், இங்கே வந்து லாக்யூல். இந்த கேப்புக்கு என்ன பேர் அப்படின்னா லாக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அதுக்கடுத்து ஃப்ளோரல் டயக்ராம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃப்ளோரல் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் நமக்கு எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு. பிஆர் இந்த ஃப்ளோரல் டயக்ராமும் ஃப்ளோரல் ஃபார்முலாவும் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3 மார்க் கொஷினில் கேட்பாங்க. அல்லது நமக்கு 1 மார்க் கொஷினில் கேட்கும்போது இந்த ஃப்ளோரல் ஃபார்முலா கொடுத்துட்டு இது எதுக்கு உண்டான ஃப்ளோரல் ஃபார்முலாம் கேட்பாங்க. இப்போ பிஆர் பிராக்டேட், பிஆர்எல் பிராக்டியோலேட், இது என்ன கண்டிஷன் நமக்கு ஜைகோமார்பிக் கண்டிஷன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த கேரக்டர் எப்படி இருக்குது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக பைசெக்சுவல் ஃப்ளவர். என்ன ஃப்ளவர் அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சுவலாக இது வந்து நமக்கு பைசெக்சுவல் ஃப்ளவராக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். அடுத்து பாருங்கள் நமக்கு இந்த இடத்துல வந்து இது வந்து பைசெக்சுவல் ஃப்ளவர். என்ன ஃப்ளவர் அப்படின்னா நமக்கு வந்து பைசெக்சுவல் ஃப்ளவர். ஓகே, இப்போ பைசெக்சுவல் ஃப்ளவர் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னா இது மேல் கேரக்டர் ஃபீமேல் கேரக்டர் ரெண்டுமே இருக்குது, அதனால் பைசெக்சுவல் ஃப்ளவர். அடுத்தது கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ கேலிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ப்ராக்கெட்டில் 5. அப்போ எத்தனை கேலிக்ஸ் இருக்குது அப்படின்னா 5 கேலிக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து கொரல்லா ஃப்ரீ. சரிங்களா? இப்போ கொரல்லா ஃப்ரீ அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எத்தனை இருக்குது கொரல்லா 5 வந்து பார்த்திங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கடுத்தது வந்து நமக்கு ஆண்ட்ரீஷியம். ஆண்ட்ரீஷியம் எப்படி இருக்குது நமக்கு 9+1 நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த கண்டிஷன். அப்போ ஆண்ட்ரீஷியம் 9+1 அரேஞ்சாக இருக்குது. அப்போ 9 ஒட்டி இருக்கும். வெளியில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும் எப்படி இருக்கும் தனியாக ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதனால தான் இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ 9 ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டு +1 இது ஒன்று மட்டும் தனியாக இருக்கும். அடுத்தது கைனீஷியம் 1 மட்டும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக இதில் ஆண்ட்ரீஷியமும் கைனீஷியமும் கொஷின் கேட்கலாம். ஏன்னா அது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். கைனிஸத்தை பொறுத்த வரைக்கும் மோனோ கார்புலரி யூனிலாக்யூலார், ஏன்னா ஒரே ஒரு லாக்யூல் தான் இருக்குது இல்லையா. அப்போ யூனிலாக்யூலார் ஓவரி சுப்பீரியர். என்ன ஓவரின்னு கேட்டாங்கன்னா சுப்பீரியர் ஓவரி வித் த 2 ஆல்டர்னேட்டிங் ரோஸ் ஆஃப் த ஓவியல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஆன் த மார்ஜினல் பிளாசன்டேஷன். என்ன பிளாசன்டேஷன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியது மார்ஜினல் பிளாசன்டேஷன். ஸ்டைல் இஸ் அ சிம்பிள் அண்ட் பெண்டு. ஸ்டிக்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட்டன்ட் அண்ட் ஃபெதரியாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ இங்கே இருக்கிற ஸ்டிக்மா எப்படி இருக்கும் நல்லா ஃப்ளாட்டாக கோழி இறகு மாதிரி நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். அதே மாதிரி ஆண்ட்ரீஷத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா ஸ்டாமன் 10 டோட்டலாக எத்தனை இருக்குன்னா 10 இருக்கும். டையடல்பஸ் 2ஆக பிரிஞ்சிருக்கு 1 2 நமக்கு என்ன இருக்குது 2ஆக பிரிஞ்சிருக்கனால டையடல்பஸ். யூஸ்வலி 9+1 கிளிட்டோரியா டெர்னேஷியா. இந்த ஆட் ஸ்டாமன்ஸ் இஸ் அ போஸ்டீரியர் இன் பொசிஷன், மேல் நோக்கி இருக்கும். திஸ் ஆட் ஸ்டாமன் இஸ் அ போஸ்டீரியர் இன் பொசிஷன். ஆசனமஸ் ஆஸ்பராவில் மட்டும் எப்படி நமக்கு இருக்குது 5+5 இருக்குது. இங்கே 5னா இங்கே 5 அரேஞ்ச் ஆகிருக்கும். சரிங்களா? இது இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இந்த கேரக்டரைஸ் ஆஃப் த ஃப்ரூட் ஆஃப் த பேபேசி லெக்யூம் பைசம் சட்டைவம் சம்டைம் இன்டெகிசன்ட் அண்ட் ரேர்லி என்னிய லொமண்டம் கேரக்டர் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். இதில் இந்த ரெனிஃபார்ம் அப்படிங்கிறத 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க. ஜியோகார்பிக் எதுன்னு கேட்பாங்க. அப்போ அராக்கி சைபோஜியாங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா ஜியோகார்பிக் ஃப்ரூட். ஓகே,
அதுக்கப்புறம் இந்த விங் பெட்டல்ஸ் எதில் இருக்குது, கீல் பெட்டல்ஸு, கரினா, இதெல்லாம் நமக்கு 1 மார்க் கொஷினில் கேட்கலாம். கிட்னி ஷேப் ரெனிஃபார்ம் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க. அதே மாதிரி ஃப்ளோரல் ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பாக நமக்கு என்னது ஜைகோ மார்பிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அதே மாதிரி லீஃபில் என்னென்ன கேரக்டர் இருக்குன்னு கேட்பாங்க. லீஃபை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது அப்படின்னா சிம்பிள், யூனிபோலியேட், டெஸ்மிடியம், ஜைஜாண்டியம் சொல்லக்கூடியது. பைஃபோலியேட் வந்து பார்த்திங்கன்னா ஜரினா, டைஃபில்லான்னு சொல்லக்கூடியது இம்பார்ட்டன்ட். இதில் பல்வினேட், டென்ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா பைசம் சட்டைவம் இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். ஓகே, ரொம்ப ஈஸியாக படிக்கலாம். இதை 2-3 டைம் படிச்சிங்கன்னா போதும். ஓகே, இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட்டு இதோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்கலாம்.